அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேவர் பிளாக் பார்த்துருப்பீங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில், நடைமேடையில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து போடுவாங்க. ஒரு நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குன்னா ஃபேவர் பிளாக் மாதிரி போட்டோம்னா நம்ம வண்டி கார்லாம் இடத்துலாம் ஒன்றும் ஆகாது. அது வந்து நம்ம இடத்தையே வந்து போட்டு தராங்க. கெர்ப்ஸ்டோன் சொல்லிட்டு பார்க்கெல்லாம் ஓரமாக பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்களா, கெர்ப்ஸ்டோன் அதெல்லாம் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபேவர் பிளாக்கு. பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே 3 இதுவாக இருக்குது. இந்த ஓவல் வந்து கொஞ்சம் ஷைனிங், இந்த ஓவல் வந்து கொஞ்சம் ஷைனிங், இந்த சென்டர் வந்து கொஞ்சம் நல்லா ரஃபாக, அதாவது வெளுக்காமல் இருக்கிறதுக்காக ஒரே கல்லே 3 பேட்டர்ன் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சிங்கிள் கலரில் பண்ணியிருக்காங்க. இதே 3 கலரில் வேணாலும் பண்ணலாம்ல. இதை வந்து தனித்தனி கலரில் ரெட்டு, இது எல்லோ, ரெட்டு, அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒயிட்டு, பாருங்க ஒயிட்டு, இந்த மாதிரி கலர்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து இங்கே தேவையான இடத்துல இங்கே பண்ண போகிறோம். இந்த இடத்துல இங்கே வந்து பண்ண போகிறோம். இந்த இடத்துக்காக இங்கேயே வந்து செஞ்சே பண்ணுறாங்க. இது வந்து கெர்ப்ஸ்டோன் சொல்லிட்டு இங்கே ஓரத்தில் பாருங்கள், இந்த பார்க்கெல்லாம் ஓரமாக வச்சுருப்பாங்க இந்த ஸ்டோனு. இது இந்த மாதிரி இந்த பக்கம் செடி, இந்த பக்கம் வந்து ஃபேவர் பிளாக் போட போகிறோம். அப்போ இந்த மாதிரி ஸ்டோன் வந்து பதிக்கிறதுக்காக அது எல்லாமே இங்கேயே செய்கிறாங்க. இந்த கெர்ப்ஸ்டோன் வந்து செய்கிறதுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த மோல்டை பயன்படுத்துகிறாங்க. இந்த மோல்டை பயன்படுத்தினா அப்படியே அந்த பக்கம் டேப்பர் இருக்கிறது, அப்படியே அந்த பக்கம் டாப்பில் வர்றது இந்த மாதிரி வரும். இதோ இங்கே இருக்கு பாருங்க, தான் ஸ்டோனு செஞ்சுருக்காங்க. இந்த கல் வந்து அடிச்சிட்ருக்காங்க. இது எப்படி அடிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு அங்கே பார்க்கலாம் வாங்க. இந்த கலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ ஆக்சைடு, ரெட் ஆக்சைடு, இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்கனாக்கா, இங்கே கலந்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட்டு, அந்த மாதிரி எல்லோ ஆக்சைடு கலந்து, இந்த மாதிரி சிப்ஸு ஒயிட் சிமெண்ட்டு, இந்த கலர்ஸ் கலந்து வச்சுக்கிறாங்க. இந்த டப்பா தான் வந்து இந்த மிக்சிங்கு, இந்த மோல்டு இந்த டப்பா தான். இந்த டப்பா இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இந்த மாதிரி கலர்ஸ் கலந்தது ஒரு தொட்டிலையும், வெறும் சிமெண்ட்டு, ஜிப்ஸு, என்சண்ட் கலந்தது ஒரு தொட்டிலையும் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு இந்த டப்பா எடுத்துகிட்டு லேசாக ஒரு லேயர் மட்டும் கொஞ்சமாக வர மாதிரி. எவ்வளோ இருக்கும் இது கணம்? எவ்வளோ இருக்கும் நீங்கள் போடுறது? இது எவ்வளோ இருக்கும்? 4 இன்ச்சு இருக்குமா? அவ்வளோதான். அந்த கலருக்காக தான் இது. இதை கலந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே வந்து சிப்ஸ் வந்து கலந்து வச்சுருக்காங்க. சிப்ஸு, சிமெண்ட்டு, அப்படியே சிப்ஸு காங்கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுற காங்கிட்டு தான். இதுக்கப்புறம் இந்த டப்பா இங்கே எடுத்து இதில் வந்து ஃபுல் பண்ணுறாங்க. அந்த மண்வெட்டி எடுத்து ஒரு டப்பா ஃபுல்லாக அப்படியே நல்லா அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு இந்த மிஷின் இருக்குது, இதில் வந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி மிஷின் இருக்குது. இதில் வச்சுட்டோம்னா இதை பாருங்கள் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அடியில் மோட்டரை செட் பண்ணியிருக்காங்க. அடியில் மோட்டர் செட் பண்ணி இந்த பிளேட்டே அப்படியே வந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதில் வச்சுட்டோம்னா என்ன ஆகுதுன்னா அப்படியே ஃபுல்லாக செட்டில்மெண்ட் ஆகுது. அந்த வைப்ரேஷன்லேயே செட்டில்மெண்ட் ஆகி இந்த மாதிரி வந்து சிமெண்ட் பால் ஏறி வருது மேலே. இது பாருங்கள் தெரியும். இந்த மாதிரி நல்லா ஒரு சிமெண்ட் பால் வர பதத்துக்கு கொண்டு வராங்க. மட்டம் பண்ணிட்டு அப்படியே எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வச்சிடுறாங்க. இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அது அந்த வைப்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பால் ஃபுல்லாக அப்படியே ஏறி நல்லா வந்துடுது. அப்போ அந்த கலரும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வைப்ரேஷனில் ஓரளவுக்கு மிதந்து வருது. அப்போ கல்லை வந்து இது என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி போட்டாங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வந்து இதை என்றைக்கு வெயிலில் வைப்பீங்க? என்றைக்கு வெயிலில் வைப்பீங்க? நாளைக்கு ஒரு நாள் வெயிலில் இருக்குமா? நாளான்னைக்கு பிரிச்சுருவீங்க. அவ்வளோதான். இன்றைக்கி போடுறாங்க, இங்கே நேரில் இருக்கும். நாளைக்கு ஒரு நாள் வெயிலில் வச்சுருக்காங்க. அடுத்த நாள் வந்து அப்படியே இதை தட்டி எடுத்தால் வெளில வந்துடுது. எடுத்து இது மாதிரி அடிக்கிறாங்க. இது க்யூரிங் பண்ணுவீங்களா என்னங்கிற மாதிரி கேட்டேன். அதை பற்றி அவங்க சரியாக இது சொல்லலாம். ஆனால் பிரிக்கிறதுக்கு முன்னாடி க்யூரிங் பண்ண மாட்டாங்களாமா. பண்ணணுன்னா பிரிச்சுட்டு பண்ணலாம் போல தெரியுது. இது எப்படின்னா அப்படியே அடிக்கிட்டே வந்தோம்னா லாக் ஆகிரும். ஃபுல்லாகவே ஓல் ஷேப்பில் இருக்கல, ஒன்று உள்ள விட்டு அடிக்கிட்டே வரும்போது லாக் ஆகிரும். திருப்பி வெளில வர்றது கஷ்டம். இந்த மிஷின்லாம் போட்டு இதை வந்து செட் பண்ணிடுவாங்க.
அவ்வளோதான் பதம், அவ்வளோதான் இல்லையா? சரி, இப்போ வச்சுருக்காங்க பாருங்கள். இது எந்த அளவுக்கு பதம் மாறுதுன்னு பாருங்கள். பாருங்கள், நல்லா அந்த பதம் மாறிடுச்சு பாருங்கள். அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் பாருங்கள், அப்படியே பால் ஏறி வருது. இந்த பதத்தில் எடுத்து அப்படியே உலர வைக்க வேண்டியதான். இந்த கலவை இருக்குல்ல, இது என்ன ரேஷியோ போடுவீங்க? கலவை மண், ஜல்லி, சிமெண்ட்லாம் எப்படி கலக்குறீங்க? அந்த வண்டியால் ஒரு வண்டி மணல், ஜல்லி, மூட்டை சிமெண்ட், ஒரு மூட்டை ஒரு மூட்டைக்கு ஒரு வண்டி மணல், 2 வண்டி ஜல்லி. தண்ணி எவ்வளோ ஊற்றுவீங்க? தண்ணி ஊற்றுறது 3 குடம். அப்போ தான் இந்த பதம் கிடைக்கும் இல்லையா? கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டா அவ்வளோதானே, வரவே வராது. தண்ணி தான் இதில் முக்கியம். இது எப்படி கலப்பீங்க மூட்டை கலரு? 3 கிலோ பவுட்ரு, 2 பாண்டு ஜல்லி, மண். ஓ, ஒரு நாளைக்கு நீங்கள் இப்போ 3 பேர் இருக்கீங்களா? இந்த 3 பேர் சேர்ந்து எத்தனை பீஸ் ஓட்டுவீங்க? 500 பீஸு. இந்த ஓட்டுறது மட்டும் ஓட்டலாம் ஒரு நாளைக்கு. ஆனால் எல்லாம் ரெடியாக இருந்தால் 500 பீஸ் ஓட்டுவீங்க. ஓ, அங்கங்கே ஸ்பாட்டுக்கு போய் தான் போட்டு தரீங்களா? உங்களுக்கு மேக்ஸிமம் அங்கே இதுவும் வச்சுருக்கீங்களா நீங்கள்? அப்படியா? ஓ, நீங்கள் இப்போ தான் செய்கிறீங்க. இதை உங்களுக்கு சொல்லி தான் கொடுத்தாரு. அவ்வளோதான். சரி சரி, ரைட். இதுதான் மோட்டரில் பாருங்கள். இந்த மாதிரி ஆஃப் ரவுண்டுக்கு வெயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஒன்று, இந்த வெயிட்டுக்கு வந்து தானாகவே சுத்தம் போது பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப் வெயிட்டு இந்த பக்கம் வெயிட் இல்லாமல் இருக்கிறதோ அதோடைய சுத்தம் போது ஒரு வைப்ரேஷன் உருவாக்கும். இதை வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இதோட ஃபிட் பண்ணிட்டு இந்த பக்கம் அந்த வைப்ரேட் ஆகிறதுக்காக 4 பக்கம் புஷ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து நல்லா வைப்ரேட் ஆகுது. அப்படியே போட்டுங்க, போட்டுவிடுங்க பக்கம். அப்படியே மைல்டாக வைப்ரேஷன் கொடுக்குது.
இந்த பவர் பிளாக் இங்கேயே வந்து செஞ்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். வீடு கட்டுமானங்கள் தொடர்பான வீடியோக்கள் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.